நாங்க சீல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க எந்த கட்சி கொடுத்துருக்கோம் சொல்லல. ஏன்னா எங்ககிட்ட அதுக்கான ஆதாரம்ல நாங்க சொல்லல. அதிமுகவா திமுகவா எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு. திறங்கன்னு சொன்னோம். பல கட்டமா போராடினாங்க. இதை திறக்க மாட்டோம்னு போராடினாங்க. ஆனா திறந்தாதான் போவாங்க. திறந்தாங்க. வச்ச சீயோட லட்சணம் தெரியுமா? இது நான் எந்த கட்சி இந்த உள்ள வந்து சேர் வச்சிருக்கேன் நான் சொல்லல. ஆனா இந்த சீல் சொல்லுது பாருங்க. இதுதான் சீல் வைப்பாங்களா? இப்படிதான் மாநகராட்சியில சீல் வைப்பாங்களா? சீல் எப்படி தெரியும் வைப்பாங்க? காட்டன் துணி இருக்குல்ல, காடா துணின்னு வாங்க. ஒண்ணு வெள்ளை துணியா இருக்கும். அது சுத்துற விதமே நமக்கு தெரியும் அவங்க எப்படி சீல் வைப்பாங்கன்னு. அதனாலதான் உறுதியா சொன்னோம் உள்ளுக்குள்ள 4000 சேர் உள்ளுக்குள்ள. இதுல என்னன்னா எப்ப உள்ளுக்குள்ள இருந்துச்சு சீல் வச்சுட்டாங்கல்ல, யாருக்கு தான் கொடுக்கல நீங்க நினைக்கலாம். என்ன தெரியுமா? தினம் திமுக காரன் தினம் இதை திறக்க இங்க இருந்து நாற்காலி எடுத்துட்டு போக இதை கொடவுன் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு. புதுசா இருக்கே துணி. இது என்னைக்கு சீல் வச்சது? இவ்வளவு புதுசா இருக்குமா? இவ்வளவு வெள்ள வெள்ளன்னு இருக்குமா? அப்ப என்னன்னா தினம் இதை திறக்க சீல் வைக்கிற முண்டங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதை திருடுறதையாவது ஒழுங்கா திருடணும்ல. உதயநிதி ஸ்டாலின் வச்சு திட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் நினைச்சது பிடிஆர் தியாகராஜன் யோக்கியம் நினைச்சோம். யோக்கியம்னு அந்த யோக்கியதை தெரியுது. அந்த யோக்கியதை இப்பயும் சொல்றேன். திறக்கிற வரைக்கும் நான் திமுக தான் செஞ்சு சொல்லல. ஆனா திமுக தான் சொல்லுது நான் செஞ்சேன். கேவலம். நான் சொல்றேங்க, இந்த பணம் பட்டுவாடலாம் தெரியுமா? பிளையிங் ஸ்குவாட்ல தான் நடக்குது. தேர்தல் ஆணைய வண்டியில தான் நடக்குது. பண பரிவர்த்தனைலாம் நீங்க எங்க சோதனை செய்றீங்க? நீங்க எங்க சோதனை செய்றீங்க? நாங்க அவங்க வண்டியை சோதனை செய்யணும். நாடு முழுக்க இந்த பிளையிங் ஸ்குவாட் இருக்கு பாருங்க. தேர்தல் ஆணைய வண்டி இதுல தாங்க பணம் போகுது. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.